முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை, எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என கூறியது புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. சென்னையில் காலையில் நடைபயிற்சி சென்ற இடத்தில் தற்செயலாக முதலமைச்சர் ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து நலம் விசாரித்தார். இது பேசு பொருளாக மாறிய நிலையில் பிஜேபி கூட்டணியில் இருந்து வெளியேறியதாக அறிவிக்கப்பட்டது. அடுத்த சில மணி நேரங்களில் முதலமைச்சரின் இல்லத்திற்கு தனது மகன் ரவீந்திரநாத் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சென்றார். அவரை வாயில் வரை வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்று அழைத்துச் சென்றார். பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஓபிஎஸ் பேசினார். சுமார் அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்தது. இரண்டாவது முறையாக நடந்த இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று திரும்பிய முதலமைச்சரிடம் நலம் விசாரிக்கவும், கருணாநிதியின் மூத்த மகன் மு.க. முத்துவின் மறைவு குறித்து விசாரிக்கவுமே இந்த சந்திப்பு நடந்ததாக ஓபிஎஸ் கூறினார். அரசியல் நிமித்தமாக எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. மரியாதை நிமித்தமாக அவருடைய உடல்நலம் பற்றிய விசாரிப்பதற்காக மட்டுமே இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்காலத்தில் திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அல்லது அது ஜெயலலிதா அவங்களுடைய முடிவுப்படி தீய சக்தின்னு தான் பார்க்குறீங்களா? அரசியலில் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற பொழுது எதுவும் நடக்கலாம். அது உங்களுடைய யூகம். எதிரி இல்லை, அது நடந்துக்க. எல்லாரோடையும் கூட்டணி அமைச்சிருக்காங்க, தேர்தல் இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, தோல்வி கண்டிருக்காங்க. அது நடைமுறையில் ஜனநாயகத்தில் நடந்து தானே இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியது குறித்து கேட்டபோது, தனக்கென்று ஒரு சுயமரியாதை இருப்பதாக குறிப்பிட்ட ஓ பன்னீர்செல்வம், சமர சிக்ஷா திட்டத்திற்கு நிதி தர மறுத்ததையும் தம்மால் ஏற்க முடியவில்லை என்றார். எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்க அரசியலில் நான் மாண்புமிகு அம்மாவிடம் 25 காலம் நேரடி பார்வையில் பணியாற்றியிருக்கிறேன். அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக அனைத்தும் எனக்கு தெரியும். இன்றைய கால சூழ்நிலையில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. என்ன வருத்தம் என்று சொன்னால், பார்லிமெண்டில், மக்களவையில் சமக்கா சிக்ஷா நிதியுதவி பற்றி ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது மும்மொழிக் கொள்கை அந்த அரசு, தமிழக அரசு ஏற்கவில்லை. அதனால் தான் நாங்கள் அந்த நிதியை நிறுத்தி வைத்திருக்கோம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்ற கல்வி அமைச்சருக்கு இருக்கிறது. அது ஜனநாயக நாட்டில் ஏற்புடையது அல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கூட்டணியில் இருந்து தாம் வெளியேறியதாக அறிவித்த பிறகு பிஜேபியில் இருந்து யாரும் பேசவில்லை, நானும் பேசவில்லை என அவர் கூறினார்.